ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெயில் காலம் வந்துருச்சு, ரொம்ப வெக்கையாக இருக்கும், என்னடா குடிக்கலான்னு இருக்கும். அப்போ இது போல் ஹெல்த்தியான ஜூஸை செஞ்சு பாருங்கள். கடையில் விற்கிற குளிர்பானங்களில் அதிகமான சோடா அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர்லாம் சேர்த்துருப்பாங்க. ரொம்ப உடம்புக்கு கெடுதிங்க. இப்படி ஹெல்த்தியான ரெசிபியாக செய்யுங்க. வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு லெமன் எடுத்துக்கிறேங்க. இதில் ஒரு லெமனுக்கு எவ்வளோ தண்ணி, எவ்வளோ சர்க்கரை, எல்லா விதமான டிப்ஸும் இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அதுக்கு முதல்ல நான் சப்ஜா சீட்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேங்க. பாருங்கள், ஒரு மூழ்கிற அளவுக்கு சப்ஜா சீட்ஸை இது மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், சப்ஜா சீட்ஸுக்கும் சியா சீட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. சப்ஜா சீட்ஸ் உடம்பை கூலன் பண்ணுறதுக்குங்க. பாருங்கள், இப்போ ஒரு லெமன் ஜூஸில் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. குட்டை இருந்தால் கூட குழந்தைங்க குடிக்கும் போது வடிகட்டி கொடுத்துக்கலாம். நம்ம மேலாக்க நம்ம லெமன் ஜூஸை புழிஞ்சு இருக்கணும். ரொம்பவும் புழிஞ்சிங்கன்னா தோல்லாம் விழுந்துச்சுன்னா ரொம்ப கசப்பாயிரும். அதனால் மேலாப்பாக நல்லா ஒரு லெமனை ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. இதான் கரெக்டான அளவுங்க. கண்டிப்பாக நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் எவ்வளோ லெமனுக்கு எவ்வளோ தண்ணி சர்க்கரையெல்லாம் சேர்க்குறேன்னு சொல்லியிருப்பேன். அதில் முதல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்துக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தயவுசெய்து ஃப்ரிட்ஜில் வைக்க தண்ணியெலாம் ஊற்றாதீங்க. நார்மல் தண்ணியே ஜூஸுக்கு போதுங்க. இப்போ சக்கரை அளவு பார்த்தீங்கன்னா 8 டேபிள் ஸ்பூன் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். வெள்ளை சக்கரை தயவுசெய்து சேர்க்காதீங்க, உடம்புக்கு ரொம்ப கெடுதிங்க. இப்போ வாசனைக்கு நம்ம ஏலக்காய் தூளாகவும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஏலக்காய் நல்லா இடித்து வச்சு சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்குங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்க்கறதுனால அந்த ஜூஸோட டேஸ்ட்டே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இனிப்பை தூக்கி கொடுக்குறதுக்கு தான் நான் உப்பு போடுறோம். ஸோ உப்பு போட மறந்துடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறதுனால நம்ம நல்லா இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டாலே போதும். ஏன்னா நம்ம நாட்டு வெள்ளை சேர்க்கல, நாட்டு சக்கரை தான். ஸோ சீக்கிரமே கரைஞ்சிரும். பாருங்கள், கலரே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த சப்ஜா சீடோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை பாடியை கூலண்டாக பண்ண உதவுது. இப்போ லெமனில் நம்மளுக்கு குளிர்ச்சி கிடைக்குது, ப்ளஸ் விட்டமின் சிலாம் கிடைக்குது. கூடுதலாக சப்ஜா சேர்க்கும் போது இன்னும் ஜூஸோட டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, உடம்புடைய உள்ளுறுப்புகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நம்ம ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீழே இருக்கிற சப்ஜா சீட்ஸ்லாம் மேலே எலும்பி வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா பார்க்கவே கவர்ச்சியாக இருக்குது. இதை குழந்தைங்க பார்த்தோன்னே குடிக்க தோணும். ஸ்கூலில் விட்டு குழந்தைங்க ரொம்ப தாகத்தோடு வருவாங்க. அப்போ நம்ம கடையில் விற்கிற ஜூஸ்லாம் கொடுக்காம இது போல் வீட்டிலே செஞ்ச லெமன் ஜூஸை கொடுத்து பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கலாம், ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க. இது போல் ஜூஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவில் உள்ள டிப்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் சூப்பராக லெமன் ஜூஸ் போடுறீங்கன்னு உங்கள் வீட்டில் பேர் வாங்குவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற ஜூஸ் ரெசிபிலாம் நம்மளோட வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக அவரோட லிங்கை மேலே ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, வெயில்காலம் நெருங்கிடுச்சு. ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் போல இருக்கும். அப்போ என்னடா குடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு எந்த வேறு மிஷின், அடுப்பு எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப சில் ரெசிபியாக எப்படி செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் தயிர் இருக்குங்க. தயிர் ரொம்ப உடம்புக்கு நல்லது, புரதச்சத்து மிகுந்தது. ஆனால் அதை விட நல்லது பார்த்தீங்கன்னா மோர். இப்போ நம்ம தயிரை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க. இதில் ஒரு 1/4 லிட்டர் தயிர் இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா மீதியம் இருக்க தயிர் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம இதுக்கான தண்ணியை நம்ம தயிரில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதையே நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்திங்கன்னா மோரோட டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும். நீங்கள் சும்மா கூட குடிக்கலாம், உப்பு போட்டு குடிக்கலாம். இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஏன் சீரகம் சேர்த்துக்க பார்த்தீங்கன்னா, சீரகம் ரொம்ப குளிர்ச்சியானது. கூடுதலாக மோரில் சேரும் போது அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கும். நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கழிவுகள் அதெல்லாம் நீக்கப்படுங்க. கூடுதலாக வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மோரை தினைக்கும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு இலக்கே தெரியும். கூடுதலாக நம்ம உடம்புல உள்ள கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த மோர் உதவுதுங்க. மோர் மதியான நேரத்தில் எடுத்துக்கணுங்க. காலையிலையோ நைட்டோ எடுத்துக்கக்கூடாது. இப்போ மோரை நம்ம இது மாதிரி ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் ஊற்றிக்கலாங்க.
இப்போ வந்து நம்ம இந்த மோரை வந்து நான் கரண்டிலே கடைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட மத்த வச்சு கலந்துக்கலாங்க. நான் வந்து அளவான தயிர் இருக்கிறதுனால நான் கரண்டிலே வந்து கலந்துக்கிட்டேங்க. இப்போ வந்து நம்ம கிளாஸ் ஜாரில் வந்து ஆ, தேவையான வந்து மோரை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் கலர் இதில் எந்த வித பச்சை மிளகாய், இஞ்சி எதுவுமே சேர்த்துக்காதீங்க. ஏன்னா இஞ்சி, பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா காரத்தன்மை உடையது. மோர் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது. ஸோ இது போல் சீரகம் சேர்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதாக இருக்கும். வயிற்றில் வந்து எந்த ஒரு பூச்சியும் வந்து சரியாயிருங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வாசனைக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் சூப்பரான நம்ம நீர்மோர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரக மோர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாங்க. அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. இது கண்டிப்பாக வந்து இந்த வெயில் சம்மர் காலத்தில் வந்து இது போல் வந்து மோரை எடுத்துக்கோங்க. தயவுசெய்து கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் குடிக்காதீங்க. அது உங்களுக்கு உடம்புல வந்து வெப்பத்தை தான் ஏற்படுத்தும் தவிர உங்களுக்கு வந்து குளிர்ச்சியை தராது. ஆனால் பார்க்குறதுக்கு குளிர்ச்சி மாதிரி இருக்கும், ஆனால் அது உடம்புக்கு கெடுதி. ஸோ ஹெல்த்தியான முறையில் ரொம்ப இந்த மோரை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சியாகுங்க.